அப்படியாகவே இந்த நந்தி தேவரானவர் பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு கைலை மலை நாடி வருகின்றார். அங்க இருக்கக்கூடிய தேவாட்கள் எல்லாம் பார்த்தார்கள். அண்ணா பாதித்துல வந்துட்டு இருக்குது யாருன்னு. யாருப்பா வருகிறார்? நமது நந்தி தேவர் 3 பிள்ளைகளை கூட்டு வர்றாரு. 3 பிள்ளைகளை கூட்டு வர்றாரு. இவருக்கு கொண்டாட்டியும் கிடையாது, பிள்ளையும் கிடையாது. இவருக்கு எப்படி இந்த பிள்ளைகள் கிடைச்சது? அது காட்டறைக்கு பெற்ற பிள்ளைகள். அரக்கியர்கள் பெற்ற பிள்ளையா? அரைக்கு பிள்ளைகள். ஐயா, இந்த நந்திக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்குதா? நந்திக்கு அறிவு இருந்தா இந்த குழந்தைய போய் கூட்டி வருவாங்க ஐயா. இந்த அரைக்கு பெற்ற பிள்ளைகள் அல்லவா? ஆமா. இவர்கள் எப்பேற்பட்டவர்கள்? எப்படிப்பட்டவங்க? பாம்பை போன்ற விஷம் உள்ளவர்கள். அம்மா. இவர்களை தலையை திருகிக் கொள்ளாமல் கைலை மலை நாடி அழைத்து வருகின்றாரே. இவர்களை இந்த கைலை மலைக்குள்ளே விடலாமா? தெய்வார்களுக்கும் அசுரர்களுக்கும் ஆகவே ஆகாது. இந்த அசுர குலர்களை விடக்கூடாது என்று சொல்லி தெய்வார்கள் சுற்றி வளைந்தாங்க. சரி. ஓ நந்தி தேவரே, அம்மா எங்க போறீரு? எங்க போறோம்? முப்புரா போறோம். நானே பாதி தூக்கத்துல இருக்கு இந்த நேரத்துல. முப்புரா கோட்டைக்கு போறோம்ப்பா. நந்தி தேவர் சொல்கிறா, ஐயா கைலாத முறையிலே சிவனுடைய இடத்திலே என்னுடைய பிள்ளைகளுக்கு வரவாங்கி கொடுக்க போயிட்டு இருக்கப்பா. கைலாய மலை நாடி வர்றீங்க? ஆமாய்யா. முதல்ல இடத்த காலி பண்ணி போயிட்டே இருக்கோம். அப்படி சொல்றீங்க? உள்ள உங்களுக்கு அனுமதியே கிடையாது. அப்படி சொல்லாதங்கப்பா. சின்னஞ்சிறு பிள்ளைகள் இந்த குழந்தைகளுக்கு ஆண்டவன் வரவாங்கி கொடுக்க வேண்டாமா? என்ன இவர்களை இன்னும் கைலாய மலைக்குள்ள விடக்கூடாது. விடக்கூடாது. குன்று மலைகளை கொண்டு கைலாய மலையின் வாசலை அடையுங்க. தேவாட்கள் பேசுவதையும் வாசல் அடைபட்டதையும் பார்த்தார் நந்தி தேவர். ஆமாமா. இனிமே நம்ம உள்ள போலாமா? ஐயோ, மதியாதவர்கள் தலைவாசல் கூட மதிக்க கூடாது. கண்டிப்பா கண்டிப்பா மதிக்கவே மாட்டேங்கிறாங்க இந்த தெய்வார்கள். நம்ம இதுக்கு மேல போனோம்னா நம்மள சும்மா விட மாட்டோம். ஆமா. அதனால சரி, இனி நம்ம வேலையை நம்ம பார்க்க வேண்டியதுதான் என்று நினைத்த நந்தி தேவர் நினைக்கிறார். பிள்ளைகளை அழைத்துக் கொண்டு மறுபடியும் காணக நாடி அழைத்து வருகின்றார். ஆமாமா. இவர்கள் அமர்ந்திருக்க இட வேண்டுமே என்று நந்தி தேவர் கையில் இருக்கக்கூடிய வெள்ளை கொண்டு பூமியில் ஒன்றுகின்ற போது வெல்வ மரம் ஒன்று முளைக்கின்றது. அத்தகைய வெல்வ மரத்தின் நிழலிலே பிள்ளைகளை அமர வைத்தார். ஆமாமா. அப்பா பிள்ளைகளே, ஐயா அமர்ந்திருங்கள் அப்பா. நான் சமயமே கைலை மலை சென்று உங்களுக்கு வேண்டிய வரங்களை வாங்கி வருகின்றேன். ஐயா நந்தியன் பெருமாளே, உங்களை நம்பிதான் ஆகி இருக்கிறோம். எங்களுக்கு தாய்க்கு தாயாக, தந்தைக்கு தந்தையாக, குருவுக்கு குருவாக நீங்கள் இருக்கின்றீர்கள். நீங்க தான் எங்களை காப்பாற்றணும். அழைத்து போகும்போது அந்த தேவர்கள் என்ன வார்த்தை பேசினாங்க? அதான் ஐயா, செத்தாலும் மறக்க முடியுது. கொஞ்சம் கூட சின்னஞ்சிறு பாலர்கள் நினைச்சாங்களா? கருக்கோட ஒட்டாக்கான் கருவழிப்பான் உப்புராது, உருக்கோட ஒட்டாக்கான் உலகமெல்லாம் இவர் அடிப்பான். பாம்பு போன்ற பிள்ளைகளை கூட்டிட்டு வாரியரோ உங்க அறிவு இருக்கான்னு கேட்டான். ஆனால் ஒன்று, சரி, ஆனைக்கு ஒரு காலம் வந்தா பூனைக்கு ஒரு காலம் வரும். இந்த தெய்வார்களுக்கு இப்போ ஒரு காலம் வந்திருக்கு, எங்களுக்கும் ஒரு காலம் வரும். அப்பொழுது நாங்கள் பயன்படுத்திக் கொள்வோம் ஐயா. ஒப்பராதிகளை